மகாராஷ்டிராவினுடைய ஓர்லி தொகுதியில் உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்ய தாக்கரே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோம் என்றால் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணியே அதிக இடங்களில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் எப்போது வேண்டுமானாலும் நிலைமை மாறலாம் என்ற சூழலை நோக்கி இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்கப்படக்கூடிய மகாராஷ்டிராவின் நட்சத்திர வேட்பாளர்கள் பற்றிய பொறுத்தவரையில் மகாராஷ்டிராவின் ஓர்லி தொகுதியில் உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்ய தாக்கரே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்கு விழுக்காடு என்பது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று வயநாடு மக்களை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி தொடர்ந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வித்தியாசம் என்பது அதீத வித்தியாசமாக இருக்கின்றது. வயநாடு தொகுதி பொறுத்தவரையில் அங்கு மிகுந்த முக்கியத்துவம் பெறக்கூடிய வேட்பாளராக பிரியங்கா காந்தி உள்ளார். அவர் அதிக இடங்களில் அதிக வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். ஒட்டுமொத்தமாக இந்த ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா அதே போன்று 48 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், 2 நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் பற்றி நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நொடிக்கு நொடி திருப்பங்கள் ஏற்படுமா என்பதை நோக்கி இந்த முடிவுகள் வெளியாக இருக்கு. தற்போதைய நிலவரம் அண்மை தகவலோடு இணைகிறார் நம்முடைய செய்தி தலைமை சண்முக சுந்தரம். தற்போது நிலவரம் என்ன? பிரவீன், தற்போது மிக முக்கியமான செய்தி, மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட இன்னும் 12 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் தான் தெரிய வேண்டியிருக்கிறது. அந்த 12 தொகுதிகள் தான் வெற்றி பெறப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் தொகுதிகள். தற்போதைய நொடி இந்த நேரத்திற்கான இந்த 9 மணி 10 நிமிடங்களுக்கான முக்கிய செய்தி, தலைப்பு செய்தி, மகாராஷ்டிராவில் வெற்றி பெறப்போவது யார் என்பதை தீர்மானிக்கப் போகும் 12 தொகுதிகள், 12 சட்டமன்ற தொகுதிகள் என்பதுதான் மிக முக்கியம். அதில் மும்பை மாநகரில் மட்டும் 8 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 12 தொகுதிகளில் யார் முந்த போகிறார்களோ அவர்களுக்குத்தான் மகாராஷ்டிரா என்பது போல் ஒரு சூழ்நிலை தற்போது வந்திருக்கிறது. என்றால் தற்போது பாஜக தலைமையிலான கூட்டணி 136 இடங்கள், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 130, 10 இடங்களை மற்றவை பெற்றிருக்கின்றன. எனவே மீதமுள்ள அந்த 12 தொகுதிகள் தான் யார் முந்த போகிறார்கள், அந்த மேஜிக் நம்பரான 145 என்பதை யார் தொட போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கப் போகின்றன. எனவே இந்த 12 தொகுதிகள் மீதான கவனம் அதிகமாக தற்போது பதிவாகி இருக்கிறது. எனவே தற்போது மற்றொரு முக்கிய செய்தி, அபார வெற்றி பெற போகிற பெரும்பாலான எக்ஸிட் போல்கள் சொல்லன, மீண்டும் எக்ஸிட் போல்கள் பொய்த்து போகின்றன. என்றால் தற்போது நிலையை பார்க்கும் பொழுது தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமோ என்ற ஒரு கேள்வி வருகிறது. என்றால் தற்போது மிக நெருக்கமாக 136, 130 என இருக்கிறார்கள். 145 பெறுவதற்கு பாஜகவிற்கு இன்னும் 9 இடங்கள் தேவைப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் 15 இடங்கள் தேவைப்படுகின்றன. எனவே இரண்டுமே பெருமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தற்போது நிலையிலே தொங்கு சட்டமன்றமா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுப்பலாம். ஆனால் அந்த 12 தொகுதிகள் தான் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அந்த 12 தொகுதிகள் வெற்றி பெற போவது யார் என்பதுதான் மகாராஷ்டிராவிலே யார் முந்த போகிறார்கள், ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கும். பிரவீன்.